இன்றைக்கி நம்ம ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் வச்சு ஒரு அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி ஃபார்மேட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம சம்மில் பார்க்க போகிறோம். சம்க்கு போகலாம். குமார் ஸ்டார்டட் புக் செல்லிங் பிஸ்னஸ் ஆன் 1st January 2018. Following are the transaction took place in his business for the month of January 2018. Past journal entries and prepare ledger account. 2018 January. ஃபஸ்ட்டு நம்ம மந்த் இல்லாமல் சம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த சம்மில் எப்படி நம்ம மந்த்து இயர்லாம் வச்சு சம் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். January 18 ஜான்வரியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 3 lakh. ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் கேஷ். ஹவு மச் rupees 3 lakh. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரிக்கு எல்லாமே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜேர்னல் முடிச்சுட்டு அப்புறம் லெட்ஜர் எப்படி இதுக்கு ஓப்பன் பண்ணுறது, லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 3 lakh. இப்போது இதுக்கு என்ட்ரி என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமார்ஸ் நேம், குமார் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் January 1 2018. இங்கே டேட்டில் 1/1/2018 போட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh டெபிட் 3 lakh கிரெடிட். நேரேஷன் ரைட் பண்ணுறோம். பீயிங் குமார் ஸ்டார்டட் த பிஸ்னஸ் வித் கேஷ்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் January 2nd ஓப்பன்ட் பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங். பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ கேஷ் வந்து பேங்க்குக்கு போகுது, உள்ளே என்ன வருது, கேஷ் பேங்க்குக்கு வருது. அப்போ எவ்வளோ வருது, rupees 2 lakh. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும், டேட்டில் 2/1/2018 January 2 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணுறோம். பீயிங் கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க் 2 lakh டெபிட் 2 lakh கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன் January 5th குட்ஸ் பாட் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் ஃபார் கேஷ் rupees 10,000. குட்ஸ் பாட்ஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனில் கேஷ் rupees 10,000க்கு. இது பர்ச்சேஸ் என்ட்ரி தான். பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. என்ட்ரி January 5 2018 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். டெபிட்டில் 10,000, கிரெடிட்டில் 10,000. பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு, குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி தான் இது. நெக்ஸ்ட்டு 15th சோல்டு குட்ஸ் டு MM ட்ரேடர்ஸ் ஃபார் கேஷ் rupees 5,000. குட்ஸு சோல் பண்ணுறாங்க, சோல் மீன்ஸ் விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க MM ட்ரேடர்ஸ்க்கு. இப்போது இதுவும் என்ன சேல்ஸு, கேஷ் தான். அப்போ என்ன கேஷ் சேல்ஸ்க்கு என்ன வரும், 15th January 2018 கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 5,000 டெபிட் 5,000 கிரெடிட். பீயிங் குட்ஸ் சோல்டு, சேல்ஸ் பண்ணதுக்கான நேரேஷன் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 22 பர்ச்சேஸ்டு January 22 purchased goods from X and Co for rupees 50,000 and the payment is made through banking. பேங்க் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேஷுன்றதால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டோம். இப்போது பேங்க்குன்றாங்க, அப்போ பேங்க் வரும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறோம். January 22 2018 purchase account data to bank account 15,000 credit 15,000 debit
பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு அண்ட் பேமெண்ட் மேட் த்ரோ நெட் பேங்கிங். பேங்க் மூலிமா தான் இந்த பர்ச்சேசிங் செய்கிறாங்க, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி இது. நெக்ஸ்ட்டு 25th sold goods to Y and Co for rupees 3 lakh and the payment is received through NEFT. இதுவும் ஒரு பேங்க் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. சோல்டு குட்ஸ் டு ஒய் அண்ட் கோ. இப்போது NEFT அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின் மாதிரி தான் அதுவும். இப்போது இதுக்கான ஒரு என்ட்ரி NEFT அப்படிங்கிறது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் அது. இப்போது 25th January 2018 பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் being goods sold and the payment is received through NEFT. 30,000 debit, 30,000 credit. இப்போது இந்த என்ட்ரி எல்லாமே ஜேர்னல் என்ட்ரி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எல்லாமே என்ன கேட்குறாங்க, month of January 2018 pause journal entries and prepare ledger account. ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு லெட்ஜர் போடணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டால் தான் நெக்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி இல்லாமலே ஸ்ட்ரைட்டாக லெட்ஜர் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஜர் போடணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் என்ட்ரி ஆகிருக்கோ அதுக்கெலாம் தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போது கேஷ் அக்கௌண்ட்டு தனியாக ஓப்பன் பண்ணணும். கேஷ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். பேங்க்குக்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி இதில் ஒரு 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ லெட்ஜர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லெட்ஜர் பார்க்கலாமா? பாருங்க, ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெட்ஜர் ஃபார்மேட் பாருங்கள், டெபிட் கிரெடிட் அப்படின்ட்டு போட்டுட்டு ரைட் பண்ணிடணும். கேஷ் அக்கௌண்ட் நடுவில் சென்டரில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு டேட் பர்டிகுலர்ஸ் JF அமௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் JF அமௌண்ட். ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஜர் ஜேர்னல் போடும்போது ஜேர்னலுக்கு என்ன போட்டிருந்தோம், LF அப்படின்னு போடணும், லெட்ஜர் ஃப்ளோ. அடுத்து ஜேர்னலுக்கு இப்போது JF. ஓகேங்களா, லெட்ஜர் போடும்போது JF போடணும். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி நம்ம லெட்ஜர் ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டில் எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். கேஷ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் இருக்குது. அப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷ்னே நம்ம ரைட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டு கேஷுன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், கேஷ் அக்கௌண்ட்டுன்னு மேலே டைட்டில் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு டெபிட்டில் இருக்குது, கேஷ் டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைடில் டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 3 lakh போடணும். டேட்டோடு தான் போடணும் நம்ம. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரி 1/1/2018 டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh. நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் கேஷ் அக்கௌண்ட் வருதோ எல்லா என்ட்ரியுமே நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, இங்கே கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் லெட்ஜரில் கிரெடிட் சைடில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 2 lakh போடணும். நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு பை பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடு வரும்போது 2 போட்டு எழுதணும். கிரெடிட் சைடு ரைட் பண்ணும்போது பை அப்படின்னு போட்டு ரைட் பண்ணுறோம். பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. நெக்ஸ்ட்டு திரும்ப கேஷ் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி முடிச்சிட்டோம், செகண்ட் என்ட்ரியில் பார்த்துட்டோம், தேர்ட் என்ட்ரியில் பார்க்குறோம். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. இப்போது மேலே என்ன இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு ரைட் பண்ணுறோம். டேட் எல்லாத்துக்கும் போடணும், 5/1/2018 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. அடுத்து எங்கே இருக்குது பார்க்கணும். அடுத்து பாருங்கள், சேல்ஸில் கேஷ் இருக்குது, கேஷ் டெபிட்டில் இருக்குது. அப்போது டெபிட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணணும், டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 5,000 போடணும்.
15/1/2018 to சேல்ஸ் அக்கௌண்ட் 5000 அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு எங்கேயாவது கேஷ் வருதா பார்க்குறோம். வேறு எங்கேயும் கேஷ் வரல, பர்ச்சேஸ் பேங்க்கு சேல்ஸ் தான் இருக்குது. அப்போ அவ்வளோதான், கேஷ் சம்மந்தப்பட்ட என்ட்ரிஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம டெபிட் சைடு 3,05,000 இருக்குது. அப்போது கிரெடிட் சைடு 2,10,000 தான் இருக்குது. அப்போது எந்த சைடு கம்மியாக இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இயர் இந்த மந்தோட எண்டு டேட் போடணும். 31st January 2018 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். அமௌண்ட் கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும், கேரி டவுன் பண்ணணும். ஹவு மச், 95,000. இப்போ டோட்டல் பண்ணுறோம் 3,05,000 கிரெடிட் சைடில் டெபிட் சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எவ்வளோ குறையுதோ இப்போ நெக்ஸ்ட் இயர் இங்கே கேரி டவுன் பண்ணுறத நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது என்ன பண்ணணும், ஓப்பனிங்காக கொண்டு வரணும். 1 February 1, 2018 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா பேலன்ஸ். இப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும், இந்த 95,000 இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக வைக்கிறோம். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வரதெல்லாம் எது டெபிட்டில் வரும் கிரெடிட்டில் வரும்னா ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் பண்ணோன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம போட்டிருக்க சம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கரெக்ட். நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அடுத்து பாருங்கள், குமாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போது குமாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் பார்க்கலாம். எல்லா என்ட்ரிக்குமே ஒன்றுத்துக்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அமௌண்ட், டேட் பர்டிகுலர், ஜேஎஃப் அமௌண்ட், யாரோட அக்கௌண்ட்டோ மேலே டைட்டில், அந்த மாதிரி குமாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்னாலும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி தான் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணணும். இப்படி தான் ஃபார்மட், இது தான் கரெக்ட் வே. இந்த வேல தான் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். லெட்ஜரோட ஃபார்மட் இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான வே. குமாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ குமாஸ் வந்து எந்த இடத்துல ஒரு என்ட்ரி மட்டும்தான் இருக்காங்க, ஒன்லி ஒன் என்ட்ரி. 1st January 2018 குமார் வந்து எங்கே இருக்காங்க, டெபிட்டா கிரெடிட்டா, கிரெடிட்டில் இருக்காங்க. அப்போது கிரெடிட் சைடில் பை கேஷ் ஆப்போசிட்டில் மேலே என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணுறோம். பை கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. இதுக்கப்புறம் என்ட்ரி குமாஸ் அக்கௌண்ட்டில் எதுவுமே வரல. அப்போது 31st 1, 2018 டு பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணுறோம் 3 lakh. க்ளோஸ் பண்ணிடுறோம், ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரணும். நீங்கள் எல்லாத்துக்குமே கேரி டவுன் பண்ணணும், ப்ராட் டவுன் பண்ணணும். பண்ணாதான் சம் கரெக்டாக ஈக்குவல் ஆகும் நமக்கு கடைசியாக போடும்போது. 1st February 2018 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அந்த 3 lakh வந்து ப்ராட் டவுன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பேங்க் என்ட்ரிஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே January 2 ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போது டெபிட் சைடில் டு கேஷ் அப்படின்னு ரைட் பண்ணி 2 lakh ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எங்கே பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னு பார்க்குறோம். 22 January ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் இங்கே கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 15,000 போடணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டெபிட்டில் டு டெபிட் சைட் போடுறோம், டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 30,000 போடுறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டோட என்ட்ரி எல்லாம் பார்த்தோம் பாருங்கள். டு கேஷ் அக்கௌண்ட் January 2, 25 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. 22 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 15,000. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,30,000 வரும். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் 2,50,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வரோம் 2,15,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரிலாம் வருதோ பாருங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லெட்ஜரில் போடுறோம். ஃபஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிருச்சு, செகண்டில் இல்லை, தேர்டில் இருக்குது. பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைடில் டு கேஷ் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 22 ஒரு லெட்ஜர் வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. இப்போ டெபிட் சைடில் டு பேங்க் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். பர்ச்சேஸ்க்கு 2 என்ட்ரி தான் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட் 10,000, டு பேங்க் அக்கௌண்ட் 15,000. கிரெடிட்டில் என்ட்ரி இல்லை. அப்போது 31st December 2018 பை பேலன்ஸ் கேரி டவுன்
25,000. Carry down next monthக்கு opening to balance brought down 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டோட க்ளோஸ் ஆகிடுது. ஒரு என்ட்ரியும் பார்க்கணும். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணுறோமா, முடிஞ்சிருச்சா, கேஷ், கேபிட்டல், பேங்க்கு, பர்ச்சேஸு, சேல்ஸு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. சேல்ஸ்க்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இல்லை, செகண்டில் இல்லை, தேர்ட்லேயும் இல்லை, ஃபோர்த்தில் என்ட்ரியில் இருக்குது. 15th January டு சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி 5,000 ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் எங்கே இருக்குது? சேல்ஸ் லாஸ்ட் என்ட்ரியில் இருக்குது. 25th January டு சேல்ஸ் கிரெடிட் சைடில் இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் டு பேங்க் அக்கௌண்ட் 30,000 அப்படின்னு போடுறோம். 15th January பை கேஷ் அக்கௌண்ட்டு 5,000. 25th January பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. இப்போது டெபிட் சைடில் எந்த என்ட்ரியும் இல்லை நமக்கு. அதனால் 31st 12/2018 டு பேலன்ஸ் கேரி டவுன் 35,000. நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ப்ராட் டவுன் பண்ணோம். February 1 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 35,000 அப்படின்னு நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். இந்த என்ட்ரி எல்லாமே கரெக்டாக ப்ராட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் டேலி ஆகும், சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் வச்சு லெட்ஜர் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி, நெக்ஸ்ட்டு லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.